இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் எப்படி வந்துட்டு ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் A4 ஷீட் சைஸில் ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நீ கரெக்டாக நீங்களும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு நெக்லைன் வந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்து இப்போ ஒரு சைஸ்க்கு ஒரு பீஸ் இருக்கும். நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் வந்து என்னோட மெஷர்மெண்ட், நார்மல் மெஷர்மெண்ட் என்னோட நெக்லைன். ஆனால் நான் இன்னொரு 1/4 இன்ச் இதை பாருங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அந்த லைனை நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கணும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து நெக்லைனோட டெப்த் வந்து எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 8 இன்ச்சு அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது பக்கத்தில் இருக்கிற அந்த செகண்ட் லைனை தான் நான் வந்து கீழே வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ கீழே வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் வந்து என்னோடய ஷோல்டரு, இன்னொரு 1/4 இன்ச் நான் எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா. அது வந்து அந்த ஸ்டிச்சிங்க்கு பாருங்கள். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மேலே இருக்கிற அந்த லைனையும் இந்த லைனையும் நான் வந்து ஜாயின் பண்ண மாதிரி ஒரு கோட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த கர்வ் வரையணும்ல, அது வந்து உங்களுக்கு எந்த நெக் ஷேப் வேணுமோ அதை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து அந்த கர்வ் வந்துட்டு நான் ஜாயின் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து நம்ம எந்த இதில் வரைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, க்ளோஸ்டாக இருக்கிற பேஜ் வந்து எதுன்னு உங்களுக்கு தெரியும், ஓப்பன் சைடு எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி லைனில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. போட்டுட்டு வருவேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் வந்து நம்மளோட நெக் ஷேப்பு கிளாத்தில் வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸ் பீட் பேக் சைடு வந்து எவ்வளோனா, எனக்கு வந்துட்டு நான் நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் 12 இன்ச் எடுப்பேன். அப்போ நான் இப்படி இருக்கும்போதே நான் வந்து ஒரு 12 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடம் எங்கே முடியுதோ அங்கே வந்து அங்கேருந்து மேலே வந்துட்டு நான் வந்து அதோட டெப்த்து வந்து நான் 14 இன்ச் வைப்பேன். இப்போ நான் அது 14 வச்சு நான் வந்து 13.5 எடுப்பேன். இப்போ நான் அந்த லைனையும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனை நல்லா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம அந்த நெக் பீஸை வந்து வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். மேலே வந்து அந்த எண்டிங் பாயிண்ட் வந்துச்சுல்ல, அந்த இடத்துல வந்து நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த நெக்கை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம சுற்றி நம்ம வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். அதை எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இது நகராமல் இருக்க ஒரு வெயிட் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் கையில் போடாமல், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது வந்து ஸ்கேலால் தான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதனால் ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது லைன் வந்துட்டு அன்ஈவனாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயும் வந்து நான் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நெக்குக்கு கீழே இருக்கிற அந்த கர்வை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. லைனை கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. அதை ஷேக் பண்ணிடாதீங்க, ஷேக் பண்ணாமல் போடுங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து ஃபிட் பண்ணிட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இதை செஞ்சு போடாதீங்க. எப்பயுமே ஸ்டாண்டில் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டாண்டில் வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுங்கள், ஆரி ஸ்டாண்டில். இப்போ நான் இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து அந்த நெக்கு வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு லைனு. இப்போ நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு 4 லைன் வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டாலே வந்துட்டு ஒரு 3 or 4 லைன்ஸ் போடுங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரேமில் வந்து ஃபிட் அதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.